Hi friends, today's special orange cake. நம்ம வீட்டில் எப்படி ஆரஞ்சு கேக் வந்து ஹெல்த்தியாக சமைக்கலான்ட்டு அதாவது நம்ம பேக் பண்ணலான்னு நான் இதில் கொடுத்துருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அது நீங்கள் ரிஃபர் பண்ணிக்கலாம். தேவையான பொருட்கள் 2 ஆரஞ்சு பழம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துச்சிங்க இந்த மாதிரி. ஸோ ஒரு ஆரஞ்சு பழத்தோட வந்து அந்த தோலை வந்து இந்த மாதிரி நல்லா சுரண்டிச்சிங்க. 4 முட்டை எடுத்துக்கங்க. 4 முட்டை உடச்சிட்டு 1 டீஸ்பூன் வெண்ணிலா நம்ம இதில் ஆட் பண்ணிச்சுக்குவோம். ஃப்ளவர் வந்து 250 கிராம் எடுத்துங்க. பட்டர் 250 கிராம். ஸோ நான் எல்லாமே சேமாக தான் எடுத்திருக்கேன். ஸ்டெப் 1, நம்ம இந்த ஆரஞ்சு பழ ஸ்லைஸை வந்து நம்ம கேண்டி பண்ணுவோம். அதுக்காக நம்ம 2 ஆரஞ்சு பழம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதை போட்டுக்கிட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் சட்டியில். இதோடு சேர்த்து நம்ம சுகர் ஆட் பண்ணோம். சுகர் 3/4 கப் போட்டுங்க. ஸோ இது நல்லா பாயில் ஆகி நல்லா ஜூஸியாக வரணும். ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணிட்டோம். நீங்கள் பாருங்களேன், ஆரஞ்சு நல்லா குக் பண்ணியிருக்கோம். நல்லா அந்த சாஸும் நல்லா இந்த சீரப் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அப்படின்னா நீங்கள் எடுத்து வாரத்தில் தனியாக சூடு ஆற வைங்க. ஸோ நான் என்ன செஞ்சுருக்கேன், சூடு ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டேன். அந்த ஜூஸை வந்து தனியாக எடுத்துகிட்டு தோலையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டெப் 2 பட்டர் எடுத்துக்கலாம். ஸோ பட்டர் எடுத்து மிக்சிங் பவுலில் போட்டுக்குவோம். அதை நல்லா ஒரு அடி அடிப்போம். ஸோ பட்டர் வந்து 250 கிராம் பட்டர். அடுத்தது நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதோ 200லேருந்து 250 கிராம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் குறவாக வேணால் 200 கிராம் போட்டுங்க. நான் 200 கிராம் தான் போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா லைட்டாக வர வரைக்கும் நம்ம அடிக்கணும் ஒரு 5 மினிட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த நல்லா கலர் மாறிடுச்சு. அடுத்தது நம்ம முட்டை ஆட் பண்ணிக்குவோம். இந்த முட்டையில் வந்து எசன் வெனிலா 1 டீஸ்பூன், 4 முட்டை. ஸோ இதையும் நல்லா அடிப்போம், நல்லா பீட் பண்ணுவோம். ஓகே, நல்லா ஸ்மூத்தாக வந்துச்சு பாருங்களேன். ஸோ நல்லா அழகாக வந்துடுச்சு. அடுத்தது பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சின்னமன் பவுடர் 1/2 டீஸ்பூன். ஆரஞ்சு தோல் நல்லா நான் சீவிருக்கேன். அது அபவுட் 1 டேபிள் ஸ்பூன் வந்துச்சு. நான் ஒரு ஆரஞ்சு பழத்தோட தோல் தான் வந்து நல்லா அந்த ஆரஞ்சு பழம் மட்டும் நல்லா சீவிருக்கேன். அதுமாதிரி நல்லா சுரண்டிருக்கேன். ஸோ இப்போ போட்டு நல்லா பீட் பண்ணுவோம். அடுத்தது ஃப்ளவர் ஆட் பண்ணலாம். ஃப்ளவர் 250 கிராம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம், கம்பைன் பண்ணுவோம். நான் ஃப்ளவர் வந்து பாதி கொட்டிட்டு நது பாதி வந்து கொட்டுறோம். ஃப்ளவர் வந்து 2 பார்ட்ஸ் ஒரே கொட்டாமல் பாதி பாதியாக கொட்டுறேன். ஸோ செகண்ட் ஆஃப் கொட்டின பிற்பாடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா கம்பைன் ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா அரவுண்ட் 5 மினிட்ஸ் நம்ம அடிக்கணும். ஓகே, நல்லா மிக்ஸ் ஆன பிற்பாடு ஆரஞ்சு ஜூஸ் 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து சாறு நல்லா புழிஞ்சு எடுத்துருக்கேன் அந்த ஜூஸு. நல்லா கம்பைன் ஆகி நல்லா கலர் பாருங்களா, ஆரஞ்சு கலர். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணலாம். நான் ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணல. ஸோ எனக்கு வந்து பியோர் அந்த மாதிரி இருக்கணுன்ட்டு நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம ட்ரேயை வந்து பட்டர் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆரஞ்சு தோல் எடுத்து நல்லா அடுக்கி வச்சுட்டு, அது மேலே வந்து நம்மளோட கேக் ஃப்ளவர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அது டாப்பில் போடுவோம். பாட்டமில் வந்து ஆரஞ்சு ஸ்லைஸ் இருக்குது. ஸோ நல்லா ஈவன் ஆக்குவோம். ஸோ இது வந்து இப்போ நம்ம பேக் பண்ணலாம். 175 செல்சியஸ் வச்சு அபவுட் 40 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுத்து தான்
இந்த மாதிரி சூப்பரான கேக் உங்களுக்கு ரெடியாக இருக்கும். அடுத்தது இதுக்கு நல்லா கூலான பிற்பாடு ஸோ நம்ம பேலன்ஸில் ஆரஞ்சு சீராப் வச்சு இது மேலே ப்ரஷ் பண்ணி விடுவோம். ஸோ அதை சாரெலாம் உள்ளுக்கு இறங்கி நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், ட்ரையாக இருக்காது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சி நினச்சிட்டுங்க லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பாய்.